இந்த கூட்டணி நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு அது எவ்வளவு தூரம் நெருக்கடியை கொடுக்கும்? நெருக்கடி என்பதை விட உச்சபட்ச நெருக்கடியா இருக்கும். நெருக்கடிக்கு இன்னும் அதிகமான வார்த்தை போடணும். ஏன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. மறுக்கவே மாட்டேன். நலத்திட்ட விஷயங்கள்ல நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க. பெண்கள் ஓட்டு இந்த முறை திமுகவுக்கு கணிசமாக இருக்கும். புதிய வாக்காளர்கள், மாணவர்கள், பலன் பெற்றவர்கள் இப்படி நிறைய பரிணாமத்துல திமுகவுக்கு பிளஸ் தான். ஆனால் இந்த கூட்டணி பலம் எப்படி 2011ல விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா, அந்த கூட்டணி அமையுமா அமையாதா என்ற ஒரு சலசலப்பு இருந்த நிலையில் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள். அது பிடிக்காத கூட்டணியாகவும் இருந்தாலும் சேர்ந்து விட்ட பிறகு தொண்டர்கள் வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தார்கள். தேமுதிக, அதிமுக. அதன் காரணமாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து விட்டது. 200க்கு மேலாக அதிமுக வெற்றி பெற்றது. அந்த நிலைமை இந்த முறை வந்தால் ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா திமுக கூட்டணி பலமாக இருந்தாலும் இந்த 6, 7, 8% இந்த நியூட்ரல் ஓட்ஸ், அதாவது 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு 10% ஓட்டு எங்க ஒன்னா விழும், ஆசிலேஷன் ஆகும். அந்த மாதிரியான 10% ஓட்டும் ஒரு அணிக்கு போய் சேர்ந்தால் அது திமுகவுக்கு பாதகமாகத்தான் முடியும். அந்த நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் வந்து 8%ங்கிறது சீமானோ அல்லது விஜயோ இவங்க மூலமா வரக்கூடிய வாக்குகள் அதிமுக அணிக்கு போனா அது பலம்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா. அதாவது சீமானுக்கு 8.2 இருக்கிறது நிச்சயமா கூட்டணிக்கு போனால் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி விஜய் வந்து தனித்து களம் காண்பார் என்ற அடிப்படையில் அவருடைய ரசிகர்கள் பட்டாலும் அவருக்கான வாக்கு வங்கி தயாராக இருக்கலாம். அவர் வந்து 234 இடத்துல கேண்டிடேட் போடுவாரு, அவர் தலைமையில் ஆட்சி அமைக்கின்ற விரும்புகிற கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த கட்டமைப்பு விஜய்க்கு சுத்தமாக கிடையாது. அவரே வந்து அப்படி தனியா நின்று தன்னை வந்து நசுக்கி கொள்கிற, தன்னை சுட்டுக் கொள்கிற எண்ணம் அவருக்கும் இல்லை. அதனால முதல் முறை இப்ப நீங்க வைகோ என்ன ஆனார், விஜயகாந்த் என்ன ஆனார், கமல் என்ன ஆனார், இதெல்லாம் பார்த்து விட்ட பிறகு விஜய்க்கு ஒரு கண்டிப்பா ஒரு தெளிவு பிறந்திருக்கும். நம்ம தனியா நின்று கடைசி வரை நம்ம நோக்கமே நிறைவேறாமல் போனால் அது ரொம்ப சிக்கலாகும். முதல்ல நம்ம கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஒரு 5, 6 எம்எல்ஏ வந்தால் கூட கட்சி அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்படியெல்லாம் கணக்கு போட்டுதான் அவர் கூட்டணிக்கு ரெடியா இருக்காருன்றது என்னோட கணிப்பு. சோ இவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்கன்னா, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் உள்ள வந்தாலே அதிமுக அணி பலமாக இருக்கும்.